காட்டுக்கு ராஜா சிங்கம், ஆகாயத்துக்கு ராஜா கழுகு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பறவை கழுகு. ஆகாயத்துக்கே ராஜாவா இருக்குன்னா அதுக்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் குணம் இருக்கும் இல்லையா? என்னன்னு பார்ப்போமா? அது சின்ன வயசுல வளரும் போது ஷார்ப்பா இருக்கும். ரெண்டு நகம்லாம், மூக்கெல்லாம் ஷார்ப்பா இருக்கும். ரெக்கைகள் எல்லாம் நல்ல ஃபெதர்ஸ்லாம் நல்லா வளர்ந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டையே வந்து தூக்கிட்டு பறக்கும். ஒரு மானையே கூட தூக்கிட்டு பறக்கும். அதை விட பல மடங்கு வெயிட் ஜாஸ்தியான ஒரு அனிமலை கூட அது வேட்டையாடி தூக்கிட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு பவரா இருக்கும். அது முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் அது ஒரு 35 வயசு 40 வயசு அந்த பறவைக்கு ஆகும்போது, ஈகிளுக்கு ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த நகங்கள் எல்லாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். மூக்குல இருக்க அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். அது லைஃப்ல எவ்வளவு வேட்டையாடி இருக்கும், எவ்வளவு விஷயங்களை வேட்டையாடி இருக்கும். அப்போ அதுக்கான டேமேஜஸ் அந்த உடம்புல இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணுமா, 40 வயசு ஆனோம்னா அதுக்கப்புறம் அதால அந்த அளவுக்கு வேட்டையாட முடியாது. அப்ப என்ன பண்ணணுமா, ஒரு உயரமான மலையா தேர்ந்தெடுத்து அது உச்சியில ஒரு பாறைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கிற இடமா தேர்ந்தெடுத்து அங்க போய் முதல்ல உட்காந்துரும். உட்காந்துட்டு என்ன பண்ணுமான்னா, தன்னுடைய மூக்கால முதல்ல தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் ஒண்ணு 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 ஒண்ணா பிச்சு போட்டுரும். எல்லா ஃபெதர்ஸும் பிச்சு போட்டுரும். தன்னுடைய நகங்களையும் ஒண்ணு ஒண்ணா பிச்சு போட்டுரும். இப்ப எப்படி இருக்கும் அது? இப்ப ராயலர் கோழி மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மழுங்குன மூக்கையும் என்ன பண்ணுமா, அந்த பாறையில இடிச்சு 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 உடைச்சு. இப்போ எதுவுமே இல்லாம ஒரு உயிர் மட்டும் வச்சுட்டு அது தவமா தவம் இருக்கும். இது தவமா தவம் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாட்கள்ல அது ஒரு ஃபெதர்ஸா புதுசா வளர ஆரம்பிச்சிரும். நகங்கள் வளர ஆரம்பிச்சிரும். மூக்கு வளர ஆரம்பிச்சிரும். ஓகே. ஸோ இதெல்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு புது பவரோட எப்படி வந்து அது சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு பவரோட அது வேட்டையாட கிளம்பிச்சோ, அது போல இதெல்லாம் வளர வரைக்கும் வந்து திரும்பவும் ஒரு அடுத்த ரவுண்டு புது வாழ்க்கையே அது வாழறதுக்கு தயாராகி பறக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கூட மனிதர்கள்லாம் என்னன்னு பாருங்க, கொஞ்சம் வயசாயிட்டால ஆமா இதுக்கு மேல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய நிறையவங்களுக்கு உண்டு. இந்த ஆகாயத்து ராஜா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம எந்த வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எப்படி அந்த கழுகு பிச்சு போடுதோ அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எப்படி அடாப்ட் பண்ணணுன்றதுல பொறுமையா இருந்து அதை கத்துக்கிட்டு அதை நம்மளோட அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்ல திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள்.